கேமரா ரோலிங். அப்படி என்ன தாண்டா நீ யோசிச்சுட்டு இருக்கிற? ஹலோடா. ஹாய்டா. இந்த கொரோனா வந்ததுனால ஆன்லைன் கிளாஸ் தான் போகுது. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால ப்ரெசன்டேஷன் தாண்டா போடுறாங்க. ஆனா பிளாக் போர்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஆமா, எனக்கு ஒரு டவுட்ரா, பிளாக் போர்டு யார் கண்டுபிடிச்சப்பா? அதை பற்றி டிஎல்ஆர் சிப்ளிங்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பிளாக் போர்ட் சிம்பிளாக தான் இருந்தது. பாபிலோனியா அண்ட் சுமேரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் களிமண் ஸ்லேட்டில் எழுதினாங்க. அது ஈரமாக இருந்த காரணத்தினால அதை நம்ம திரும்பியும் எரேஸ் பண்ணிவிட்டு எழுத முடியும். இல்லைனா அதை நல்லா சூடு பண்ணி அவங்க பெர்மனண்ட்டான டாக்குமெண்ட்டாக வச்சுப்பாங்க. 11th செஞ்சுரியில் இந்தியாவில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி பிளாக் போர்டுக்கு சிமிலரான ஏதோ ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணி டீச் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. 18th செஞ்சுரியுடைய கடைசியில் அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகள்லாம் எல்லாம் தனித்தனியாக எழுதிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கிளாஸ்க்கே டீச் பண்ணுற அளவுக்கு பொதுவான பிளாக் போர்டு அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸ்லேட் இல்லைனா வுட்டை ஃப்ரேம் பண்ணி அது மேலே பெயிண்ட் பண்ணி இருந்தாங்க. பேப்பரும் பென்னும் அந்த காலத்தில் காஸ்ட்லின்றதுனால எல்லாருமே இந்த ஸ்லேட்டை தான் யூஸ் பண்ணாங்க. இதனால் லெசன் டீச் பண்ணணும் இல்லை ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸுக்கே ஒரே நேரத்தில் சால்வ் பண்ணுறது டீச்சர்ஸுக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஸ்லேட்லையும் தனித்தனியாக எழுதி தான் நடத்த வேண்டியே இருந்தது. 1801 இந்த பிரச்சனையை ஸ்காட்லாண்டோடைய எடன்பர்கில் இருக்கிற ஓல்ட் ஹை ஸ்கூலில் ஜியாகிரஃபி டீச்சராகவும் ஹெட் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ண ஜேம்ஸ் பில்லன் சால்வ் பண்ணார். தன்னுடைய கிளாஸில் இருக்கிற செவுத்தில் ஒரு சின்ன ஸ்லேட்டை மாட்டினார். அமெரிக்காவில் இருக்கிற வெஸ்ட் பாயிண்ட், அதாவது யுஎஸ்எம்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்டரி அகாடமியில் தான் ஃபஸ்ட்டு வாலில் அட்டாச் பண்ண பிளாக் போர்டை யூஸ் பண்ணாங்க. மற்ற ஸ்கூல்லலாமும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு அமெரிக்காவில் இருந்த எல்லா ஸ்கூல்லுமே பிளாக் போர்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது ஒரு பிஸ்னஸாகவே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். 1960 வரைக்கும் இந்த பிளாக் போர்டை தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு க்ரீன் போர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டீல் பேட்டை பாஸ்லின் எனாமலால் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பெயிண்டோட வேலையே ஸ்க்ராட்சோ டேமேஜோ ஏற்படாமல் தடுக்கிறது தான். இது ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் சாக் போர்டை நம்ம எரேஸ் பண்ண பிறகு இந்த க்ரீன் போர்டில் அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணுறதோட க்ரீன் கலரு கண்ணுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காகவே இருந்துச்சு. அப்புறம் 1980s ஒயிட் போர்டு, அதாவது ட்ரை எரேஸ் போர்டு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. 1990s அமெரிக்காவில் இருக்கிற 21% ஆஃப் ஸ்கூல்ஸில் இதை தான் யூஸ் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நிறையா ஸ்கூலில் சாக் போர்டு யூஸ் பண்ணாலும் புது ஸ்கூல்லலாம் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறது தான் ட்ரெண்டே. இது யூஸ் பண்ணுறதுனால சாக் டஸ்ட்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுது. சின்ன பசங்க ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறது கஷ்டன்றதுனால பிளாக் போர்டை தான் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு. மோரோவர் டஸ்ட்டு ஃப்ரீ சாக் வந்தது பிளாக் போர்டை இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குச்சு.